வணக்கம். வீட்ல அவசரமா சமைச்சிட்டு இருக்கும்போதே திடுப்புன்னு கேஸ் தீர்ந்து போனா எப்படி ஒரு பதற்றம் வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனா அதை விட ஒரு பெரிய பதற்றம் வரப்போகுது. ஆமாங்க, மே 1ஆம் தேதியிலிருந்து நம்ம எல்லார் வீட்டு சமையலறையிலயும் நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்த போற கட்டாய எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விதிகளை பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம பார்க்க போறோம். இது ஒவ்வொரு குடும்பமும் கன்ஃபார்மா தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான அப்டேட். ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த எக்ஸ்பிளைனர்ல புதிய மாற்றங்களுக்கான காரணம் என்ன, புதிய புக்கிங் விதிகள், கட்டாயமாக்கப்பட உள்ள ஓடிபி சிஸ்டம், அப்புறம் உஜ்வால பயனாளிகள் என்ன செய்யணும், இதெல்லாம் தான் நம்ம கவர் பண்ண போறோம். இந்த வீடியோவோட முடிவுல உங்க கேஸ் புக்கிங்ல எந்த பிரச்சனையும் வராம இருக்க நீங்க என்னென்ன பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். சரி, முதலாவது செக்ஷன், புதிய மாற்றங்களுக்கான காரணம். கவர்மெண்ட்டும் ஆயில் கம்பெனிகளும் ஏன் இவ்ளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை கொண்டு வராங்கன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க நினைக்கலாம், எங்கேயோ நடக்கிற போர் எப்படிங்க என் வீட்டு சமையலறைய பாதிக்கும் அப்படின்னு. ஆனா அங்கதான் விஷயமே இருக்கு. வளைகுடா நாடுகள்ல நடக்கிற தொடர் மோதல்களால உலகம் முழுக்கவே, குறிப்பா நம்ம தெற்காசிய நாடுகள்ல எல்பிஜி, பெட்ரோல், டீசல் சப்ளை செயின்ல ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நிலைமை முற்றிலுமா கைமீறி போகல அப்படின்னாலும் வெளிநாடுகள்ல நடக்கிற இந்த போர் நம்ம உள்ளூர் எரிபொருள் விநியோகத்துல ஒரு கடுமையான பிரஷரை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல நடக்கிற இன்னொரு பெரிய தலைவலி கள்ளச்சந்தை கடத்தல். அதாவது வீட்டுக்கு கொடுக்கற மானிய விலை சிலிண்டர்களை நிறைய பேர் கமர்ஷியல் யூஸ்க்கு தப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடக்கிற மாபெரும் முறைகேடு தடுத்து நம்மளோட ரிசோர்ஸஸை காப்பாத்துறதுக்காக தான் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த அதிரடியான ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்க. இப்போ ஏன் அப்படிங்கிற காரணத்திலிருந்து என்ன மாற்றம் அப்படிங்கிறதுக்கு வருவோம். 2வது செக்ஷன், புதிய முன்பதிவு விதிகள். இதுலதான் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பழைய ரூல்க்கும் புதிய ரூல்க்கும் உள்ள வித்தியாசம்தான். முன்னாடியெல்லாம் ஒரு சிலிண்டரை புக் பண்ணிட்டு அடுத்ததை புக் பண்றதுக்கு ஒரு 21 நாள் கேப் இருந்தா போதும். இது எல்லாருக்குமே பொதுவான ரூலா இருந்துச்சு. ஆனா மே 1லிருந்து இதை அப்படியே 2ஆ பிரிக்கிறாங்க. நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கேப் 25 நாட்களாகவும், கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு 45 நாட்களாகவும் மாத்திருக்காங்க. 45 நாட்கள். ஆமாங்க, இது கிராமப்புற மக்களுக்கு ஒரு பெரிய வெயிட்டிங் பீரியட். நீங்க ஒருவேளை 45 நாட்களுக்கு முன்னாடியே அவசரமா புக் பண்ண ட்ரை பண்ணா கூட கம்ப்யூட்டர் சிஸ்டம் அதை ஆட்டோமேட்டிக்கா பிளாக் பண்ணிடும், எக்ஸெப்ட் பண்ணிக்காது. அதனால இனிமே கேஸ் யூஸ் பண்றத ரொம்ப ரொம்ப கவனமா பிளான் பண்றது கட்டாயம். அடுத்ததா நம்ம பார்க்க போற 3வது செக்ஷன், கட்டாய ஓடிபி முறை. இனிமேல் டெலிவரி பண்றவங்க கிட்ட உங்க பழைய நீல கலர் புக்கையும் இல்ல ரசீதியோ மட்டும் காட்டிட்டு ஈஸியா சிலிண்டரை வாங்கிடலாம்னு நினைக்காதீங்க. அது இனி நடக்கவே நடக்காது. இந்த புது சிஸ்டத்தோட பேரு DAC, அதாவது டெலிவரி ஆத்தென்டிகேஷன் கோட். சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க வீட்டு சிலிண்டருக்கான ஒரு டிஜிட்டல் பூட் மாதிரி. சிலிண்டர் நிஜமாவே உங்களுக்கானது தானா அப்படிங்கறத உறுதிப்படுத்த நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு கட்டாய பாதுகாப்பு குறியீடு, அதாவது ஒரு ஓடிபி வரும். சிலிண்டர்கள் கள்ளச்சந்தைக்கு போகாம உண்மையான பயனாளிகளுக்கு போய் சேர்றதை உறுதிப்படுத்த கவர்மெண்ட் யூஸ் பண்ற முக்கியமான வெப்பன் இதுதான். மே முதல் உங்க வீட்டு வாசல்ல எக்ஸாக்டா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த 3 ஸ்டெப்ஸ் தெளிவா விளக்குது. ஸ்டெப் 1, வழக்கம் போல நீங்க சிலிண்டரை புக் பண்றீங்க. ஸ்டெப் 2, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிற மொபைல் நம்பருக்கு உடனே ஒரு ஓடிபி வரும். ஸ்டெப் 3, டெலிவரி பண்ற நபர் உங்க வீட்டுக்கு வரும்போது அந்த ஓடிபி நம்பரை அவர்கிட்ட சொன்னா மட்டும்தான் அவர் அந்த சிலிண்டரை உங்ககிட்ட ஒப்படைப்பார். சிம்பிள், ஆனா ஸ்ட்ரிக்ட். ஓகே, அடுத்ததா 4வது செக்ஷன், உஜ்வாலா பயனாளிகளின் கவனத்திற்கு. ஒரு குறிப்பிட்ட அரசு திட்டத்துல இருக்கிறவங்க உடனே செஞ்சாக வேண்டிய ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இருக்கு. அது என்னன்னு பாப்போம். நீங்க பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, அதாவது PMUY திட்டத்தின் கீழ சிலிண்டர் வாங்குறவராயிருந்தா ஆதார் பேஸ்ட் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன், அதாவது EKYC பண்றது இப்போ உங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இது ஏன் தெரியுமா? உங்க கைரேகைய வச்சு நீங்க உண்மையான பயனாளியான செக் பண்றது மூலமா போலி கணக்குகள்ல மானியம் திருடப்படுறது கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா தடுத்து நிறுத்துது. ஒருவேளை நீங்க இன்னும் EKYC முடிக்கலன்னா கொஞ்சம் கூட டிலே பண்ணாம உடனே அதை முடிச்சிடுங்க. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்தத ஒரு குவிக் செக்லிஸ்டா பாத்துருவோம். இதுல ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, 1, உங்க ஏரியாவுக்கான புது புக்கிங் கேப் எத்தனை நாள்னு நோட் பண்ணிக்கோங்க. சிட்டியா இருந்தா 25, கிராமமா இருந்தா 45. 2, உஜ்வால திட்டத்துல இருந்தா உடனே EKYC பண்ணிடுங்க. 3, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க இப்போ கையில யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சரியான மொபைல் நம்பர் உங்க கேஸ் ஏஜென்சில லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கறத இன்னைக்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபைனலா உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி. உங்க மொபைல் நம்பர் கேஸ் ஏஜென்சியோட இப்போ சரியா லிங்க் ஆயிருக்கா?
இல்ல அடுத்த முறை அடுப்ப பத்த வைக்கும்போது கேஸ் இல்லாம ஓடிபியும் வராம சிக்கல மாட்டிக்க போறீங்களா? கேஸ் காலியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்பவே உங்க ஏஜென்சிய காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ சரி பாருங்க. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உஷாரா இருங்க, சேஃபா இருங்க.